ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் முக்கியமான அப்டேட் இல்ல. ஏற்கனவே டெட் எக்ஸாம்ஸ் எழுதி மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கவங்களுக்கு தான். ஸோ இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 55% இருந்துச்சு. அது 50% மாத்துனாங்க. அதுக்கடுத்து பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள பார்த்தீங்கன்னா, 45லிருந்து 40% நமக்கு டெட் எக்ஸாம்ஸ்ல மாத்தி, ஜனவரி மாசம் அதுக்கான அரசாணை வெளியிட்டாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, பொதுப் பிரிவினருக்கும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள 60லிருந்து 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுப்பிரிவைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில பீகாரில் பொதுப்பிரிவினருக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 50% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்திலும் பொதுப்பிரிவினருக்கு மதிப்பெண்களை குறைக்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. பொதுப்பிரிவினர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு 50% மதிப்பெண்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் கோரியிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த வழக்கு நீதிபதி பி.டி. ஆஷா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கொள்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க ஏதுவாக வழக்கு விசாரணை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ள நீதிபதி, அதுவரை சிறப்பு தகுதி தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நிறைய பேர் எதிர்பார்த்தது தான். ஸோ பொதுப்பிரிவினருக்கும் மார்க் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். இது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பா இருக்காது. ஏற்கனவே எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கக்கூடிய அந்த பொதுப்பிரிவினருக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே குறைச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க் யூ ஆல்.